நம்ம நாமக்கல்ல இப்படி ஒரு பானிபூரியான்னு சொல்லி வெளிய பார்த்த கடை தாங்க இந்த கடை. அந்த கடையில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். நான் வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. நம்ம கடை எங்கேங்கண்ணா இருக்கு? எல்லமா தியேட்டருக்கு ஆப்போசிட்டா டிஎம்பி பேங்க் கிட்ட இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. நம்ம கடையில் வந்து பானிபூரி வெரைட்டியாக தரதுன்னு சொன்னீங்க. என்னென்ன வெரைட்டி இருக்குண்ணா? இது வந்து சிக்கனுங்கண்ணா, இது வந்து காளான், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்னுங்கண்ணா, ஸ்வீட் கார்னு, இது வந்து சன்னாங்கண்ணா, இது சன்னா, இது வந்து பன்னீர்ண்ணா. ஓகே, இத்தனை வெரைட்டியில் நம்ம கிட்ட இப்போ பானிபூரி அவ்வளோ. ஆமாங்கண்ணா. இதே பன்னீர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னீர்லேயே 4 வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவராக பண்ணுறோம். கார்லிக் இருக்குது, சீஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாகவே 4 வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோங்க. ஆமாங்கண்ணா. இது நம்ம ஓனாக கஸ்டமைஸ் பண்ணுறோங்கண்ணா. ஓகேண்ணா. பானி பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி பானி வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறதாங்கண்ணா. பவுட்ரு பானி கிடையாது நம்மக்கிட்ட. நான் கடையில் ஏதோ ஆஃபர் அறிவிச்சிருக்கீங்கன்னா அப்புறம் அது? ஆமாங்கண்ணா. நம்ம கடையில் வந்து ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிளேட்டுக்கு 10 பீஸ் பானிபூரி வருங்கண்ணா. அந்த 10 பீஸும் 30 செகண்டுக்குள்ளே சாப்பிட்டா அந்த சாப்பிட்ற பிளேட்டுக்கு வந்து ஃப்ரீங்கண்ணா. அதை தாண்டி பாகுபலி பானிபூரின்னு ஒரு வெரைட்டி பண்ணுறோங்கண்ணா. அது வந்து பார்த்திங்கன்னா 2 பானிபூரி, ஒரு பானிபூரி மேலே இன்னொரு பானிபூரி 2 பீஸாக வச்சு தருவோம். அது நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். அது நாங்கள் எங்கள் கடையில் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோங்கண்ணா. இந்த 2 ஆஃபர் வந்து எங்கள் கடையில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது சீஸ் ஐட்டம்ண்ணா. இது நீங்கள் பானி இல்லாமல் ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பானிபூரி லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் இதுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் பெட்டராக பண்ணுங்க. பானி ஊற்றி தான் பானிபூரி சாப்பிட்டுருக்கீங்க. பட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீஸ் வச்சு சாப்பிட்ற எல்லா பானிபூரி லவர்க்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பெஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து பானி இல்லாமல் நீங்கள் வெறும் பானி பூரியாவே அப்படியே சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதில் சீஸ் வச்சிருக்கேன். சாப்பிட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காரம் வந்து கேட்டாங்க மட்டும்தாங்க வச்சு தருவோம். காரமே இருக்காது. இது சாப்பிட்டு 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக பசி எடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி தான் முழுக்க நாங்கள் ரசத்தில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால 1 மணி நேரத்தில் பசி எடுத்துக்கணும். சாப்பிடக்கூடிய கஸ்டமர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. மறக்காம நம்ம சேலம் குப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.